வாட்ஸ்அப் கைஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் யானைக்கும் அடிச இருக்கும் அப்படின்ற ஒரு பழமொழியை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ட் அந்த நிலைமை தான் இப்போ வந்து நம்ம டபிள்யூபிக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. டபிள்யூபி இஸ் ஆன் சேல் நவ். நீங்கள் வந்து யார் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்ககிட்ட காசு இருந்தால். பட் ஆனால் அவங்க 100 பில்லியன் நெகோசியேஷன் ப்ரைஸாக வந்து வச்சுருக்காங்க. அதுவும் இந்தியன் ருப்பீஸில் இல்லைங்க, யூஎஸ்டி டாலர்ஸில். அண்ட் எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியல, நம்ம டபிள்யூபிக்கு இது ஒரு பெரிய சோதனையாக இருக்குது. அவன் சின்ன கம்பெனிஸ் எல்லாம் வச்சு பயங்கரமாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ A24 அண்ட் வந்து நம்ம பேரமவுண்ட் பிக்சர்ஸ்லாம். ஆனால் டபிள்யூபிக்கு இந்த ஒரு நிலமை வர்றதுன்னு நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து AT&T அப்படின்ற ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி கிட்ட வந்து இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து டிஸ்கவரி தான் வச்சுருக்காங்க. லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸாக வந்து டிஸ்கவரி தான் வந்து டபிள்யூபியை வந்து ஓன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. எல்லா ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ் அண்ட் வந்து நம்ம HBO மேக்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி டிஸ்கவரி கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆனால் டபிள்யூபி எவ்வளோ பெரிய கம்பெனின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அவங்களே கடனில் தாங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுவே ஆச்சரியமாக இருக்குது. 35 பில்லியன் வந்து கடன் இருக்கான் அவங்களுக்கு. அண்ட் இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எப்படி இவ்வளோ கடன்? ஆக்சுவலாக எல்லாருமே வந்து கடன் வாங்கி தான் அது பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது ரொம்ப ஏறி போனதுனால டிஸ்கவரியாலேயே வந்து அதை மேனேஜ் பண்ண முடியல. பிகாஸ் டிஸ்கவரி வந்து இப்போ வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருந்தாலுமே ஸ்டில் தே டசன்ட் ஹாவ் தட் மச் ஆஃப் பவர் இன் இட். ஸோ அதனால் வந்து அவங்களால அதை ஹோல்டு பண்ணி வைக்க முடியல. அண்ட் வந்து அதனோட கேரக்டர்ஸுமே எவ்வளோ கேரக்டர்ஸுங்க. அதுக்கு 100 பில்லியன் வந்து ஒர்த்து தான். டபிள்யூபியை விற்கிறாங்க, அதுக்கு 100 பில்லியன் கொடுக்கலாம் அப்படின்றது ஒர்த்து தான். அண்ட் அது எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்போ வரைக்கும் வாங்குவாங்கன்னு சரியாக தெரியல. ஏன்னா பேரமவுண்ட் பிக்சர்ஸ் வந்து 50 பில்லியன் தான் வந்து கொடுக்குறேன்னாங்க. அண்டு இது வந்து நெகோஷியேட் பண்ண ப்ரைஸோட பாதி தான் இருக்குது. 100 பில்லியன் நெகோஷியேட் பண்ணியிருந்தாங்க, 50 பில்லியன் தான் இருக்குது அப்படின்னோடனே, தம்பி நீ கடையை சாத்திட்டு கிளம்புப்பான்ட்டு டபிள்யூபியே சொல்லிட்டாங்க மூஞ்சில் அடித்த மாதிரி. அண்ட் அதை தவிர்த்து ஆப்பிள் டிவி ப்ளஸ் வாங்கலான்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸும் வாங்குறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்கன்னா உண்மையாலுமே அவங்க வந்து ஒரு ஜெம்முன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வந்து சூப்பராக வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணலாம். ஏன்னா டபிள்யூபி கிட்ட இல்லாத கேரக்டர்ஸே இல்லை. டிசிக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நினச்சா அதை மண்ணள்ளி போட்டாங்க. அண்ட் இப்போ வேறு நம்ம ஜாக் ஸ்னைடர் அந்த மனுஷன் சும்மா இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் போய் சூப்பர்மேன் போஸ்டர்லாம் விட்டுட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல. இவனுங்களே ஆல்ரெடி இப்போ தான் ஆஞ்சி ஓஞ்சி அமைதியாக இருக்கிறாங்க. இவங்களை இனி கிளப்பி விட்ற விதமாக வந்து திருப்பி இந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. திருப்பி ரீஸ்டோர் த ஸ்னைடர்வர்ஸ் அப்படின்ட்டு எதனா பண்ண போகிறாங்களா என்னமோ தெரிலங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த DCU யூனிவர்ஸ் வந்து ஜேம்ஸ் கன் கிக் ஆஃப் பண்ண ஒரு விஷயம் வந்து சூப்பரான ஒரு விஷயம். ஆனால் அது இப்போ சேல் பண்ணுறனால மேபி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வேணால் மாறலாமே தவிர அந்த DCU டைம்லைனே வந்து மாறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. பிகாஸ் ஆஃப் அது ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா பேட்மேன், சூப்பர்மேன் அந்த லெகசி கேரக்டர்ஸ்லாம் டபிள்யூபி கிட்ட வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை யார் ஓன் பண்ணாலுமே உண்மையாலுமே சொல்கிறேன், அது ஜாக்பாட் தாங்க. உண்மையாலுமே அது தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் படம் எடுக்கணும்னு நினைக்கலாமோ அவ்வளோ படங்கள் வந்து அதில் கொட்டி கிடக்கு. நீங்கள் வந்து 100 பில்லியன்னா நீங்கள் வந்து 1000 பில்லியன் சம்பாதிக்கலாம் அந்த 100 பில்லியனை வச்சு. ஸோ அது யார் ஓன் பண்ண போகிறாங்கன்னு தெரில. நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ஆப்பிள் டிவி இவங்க தான் இப்போ வரைக்கும் ஒரு ப்ரைஸ் நெகோசியேஷனுக்கு வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு இன்சைடர்ஸ்லேருந்து. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, டிஸ்னி வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா டிஸ்னி வாங்கிட்டாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா மார்வல் விசஸ் டிசி. ஏன்னா மார்வலும் அவங்க தான் ஓன் பண்ணிகிட்ருக்காங்க, டிஸ்னி தான் ஓன் பண்ணுறாங்க. இப்போ டிசியும் வந்து அவங்க ஓன் பண்ணுறப்ப எனக்கே தெரில. மேபி அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கும் ஒன்று தோணுது. பட் ஆனால் டிஸ்னி என்ன ஒருத்தனா, அவன் வந்து சரியான ஒரு மோனோபொலி. நீங்கள் வந்து யாரை எடுத்தாலுமே அவனுக்கு கீழே தான் வர மாதிரி. இப்போ 20th செஞ்சுரி ஃபாக்ஸாக இருக்கட்டும், இப்போ மார்வலாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல கம்பெனிஸ் வந்து அவங்க ஓன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிக்சர் அந்த மாதிரி இனி நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து ஓன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டபிள்யூபியும் வாங்கி போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி எதுவுமே வந்து டிஸ்னிக்கு நிகராக வந்து வரவே முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் டிஸ்னியவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குன்னா வந்து அது டபிள்யூபி தான் கண்டிப்பாக. ஆனால் டபிள்யூபிக்கே இந்த நிலமை அப்படின்றப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி? அண்ட் உங்களுக்கு இருக்கிற தாட்ஸ் வந்து என்னது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் என்ன தப்பாக சொல்லியிருந்தாலோ மாற்றி சொல்லியிருந்தாலோ அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ see you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye. Dun, dun.